சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யாவுக்கு இப்படி நடக்கவே கூடாதுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தாமரையும் சாவித்திரியும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. நம்ம சேது தான் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து நம்ம ஐஸ்வர்யா நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப் வைக்கிற மாதிரி சாவித்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கினது சேது கிடையாது, உன் ஆண்டி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக எதுவுமே இந்த மாமா செய்ய மாட்டேன்றாரு, இந்த வீட்டில் நான் எதுக்காக இருக்கணும், எனக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாரு, எதுக்குமே நான் ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம சேது பார்த்தீங்கன்னா அழகரை தூக்கிட்டு தமிழுக்கு காமிச்சிட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுறாரு. இதற்கெல்லாம் காரணம் நம்ம அப்பத்தா தான் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதை சொல்லுடா இல்லைன்னா கண்ணு நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுந்தும் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு செம்ம கியூட்டாக வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஐஸ்வர்யா அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேதுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஐஸ்வர்யா பிறந்த நாள் அதுவுமா அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என் கூட பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு, அப்போதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏன் மாமா நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த டைமண்ட் ரிங்கு நெக்லஸ்ஸு புடவை எல்லாமே நீங்கள் வாங்க தானே சொன்னீங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இல்லை இது எல்லாமே ஆண்டி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு என்னதும், ஆஹா இவளை எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கண் கலங்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு நாள் அதுவுமா அளவட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மனசு கஷ்டப்படக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு. அவரு நம்ம ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடை தெருவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் கடையெல்லாம் மூடிட்டு இருக்கு. ஒரு ரோட்டோர கடையில் சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்து எனக்கு மாமா அந்த கடையில் இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப பெருந்தன்மையாக பார்த்தீங்கன்னா வந்து அவர் கையிலேருந்து கிடைக்கிற ஒரு சின்ன பூவாக இருந்தால் கூட போதும், அந்த அளவுக்கு மனசு வந்து இருக்கு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு, அதனால அதுவே எனக்கு போதுமாமா அப்படின்னு சொன்னதும் அந்த கடையில் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாங்க. ப்ளவுஸ் மாதிரி இருக்கு. அதை வச்சு பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுவே எனக்கு போதுமாமா, இந்த அளவுக்கு செஞ்சதே எனக்கு, உண்மையா இருங்க, எப்பவும் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆஃபோட ஃபீல் பண்றாரு நம்ம சேது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்க இருக்குன்றதை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.